Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதில்தான் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே அடிதடி நடக்காத குறையாக காரசார பனிப்போர் வெடித்திருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. தொகுதிக்கு 3 நபர்கள் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் அவர்கள் தொடர்பான சாதக பாதகங்களை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஸ்கிரீனிங் கமிட்டி விவாதித்தது. ஆனால் தங்களின் கருத்துக்களை கேட்காமல் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சில எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியதால் வேட்பாளர்கள் தேர்வில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் எம்பிக்களிடமும் கருத்துக்களை கேட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, பரிந்துரைக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் சிலர் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கும் தற்போதைய எம்எல்ஏ பிரின்ஸ் மீது காங்கிரஸ் தலைமை கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 முறை அத்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பிரின்ஸ் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவழிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான காணொளியும் வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தனை ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சிக்காகவோ அல்லது கட்சி தொண்டர்களுக்காகவோ எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை என்று மாவட்ட அளவிலான காங்கிரஸ் ஸ்கிரீனிங் கமிட்டி பிரின்ஸுக்கு எதிராக அறிக்கை அளித்திருக்கிறது. நிலைமை இப்படி என்றால், அதே குளச்சல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கும் லாரன்ஸ் என்பவர் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சாராயம் கடத்திய வழக்கு, 20 லட்சம் ரூபாய் சீட்டு பணம் ஏமாற்றியது, அடிதடி வழக்குகள் என பல வழக்குகள் லாரன்ஸ் மீது நிலுவையில் உள்ளதாக குற்றச்சாட்டப்படும் நிலையில் குளச்சல் தொகுதிக்கான வேட்பாளர் தேர்வு பட்டியலில் அவரது பெயரும் இடம்பெற்றிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, விளவங்கோடு தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் தாரகையை குளச்சல் தொகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடத்தில் உள்ள கேரளாவைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மூலம் பிரவீன் என்ற நபர் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம், விளவங்கோடு தொகுதியில் பிரவீன் அல்லது அவருடைய மனைவியை களம் இறக்கும் திட்டம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே நிலைதான் ஆத்தூர் தொகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு தோல்வியை தழுவிய எஸ்கே அர்த்தனாரி இந்த தேர்தலிலும் களம் இறங்கும் நோக்கில் அகில இந்திய தலைமையை நாடியிருக்கிறார். அர்த்தனாரி மீது கட்சிக்குள்ளேயே அதிருப்தி இருக்கும் நிலையில் அவர் தனது மனைவி அல்லது சகோதரருக்கு ஆத்தூர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு காங்கிரஸ் தலைமையை அணுகியுள்ளார். 2 முறை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினராகவும் திருவள்ளூர் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கே ஜெயக்குமாரும் ஆத்தூர் தனித்தொகுதியில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் ஆத்தூர் தனித்தொகுதியில் இம்முறை புதிய நபருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறி எஸ்சி பிரிவு தேசிய ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் கே விஜயானந்த் காங்கிரஸ் தலைமையை அணுக, என்ன செய்வது ஏது செய்வதென்று புரியாமல் காங்கிரஸ் தலைமையும் கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி, பென்னாகரம், சிங்காநல்லூர் ஆகிய தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்ய முடியாமல் கலேபரம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் எம்பி செல்லக்குமார் தன்னை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதே வேளையில் இத்தொகுதியை மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத், சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஆரிஃப் ஆகியோரும் குறிவைத்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வன்னிய சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் கட்சியில் புதிதாக இணைந்த ஜிகேஎம் தமிழ்குமரனுக்கு ஒதுக்கப்படலாம் என்ற செய்தி வெளியான நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஏற்கனவே பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க வலியுறுத்தி வரும் வாழப்பாடியாரின் மகன் ராமசுகந்தன் மற்றும் முன்னாள் எம்பி நரேந்திரன் தீர்த்தராமன் ஆகியோரால் வேட்பாளரை இறுதி செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை அத்தொகுதியில் களம் காண தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலுவின் மகன் கார்த்திக் தங்கபாலுவுக்கும் மயூரா ஜெயக்குமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கார்த்திக் தங்கபாலுவை சிங்காநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களம் இறக்க வேண்டும் என்ற முனைப்புடன்
காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு நெருக்கமானவர்கள் மூலம் காய் நகர்த்தி வருகிறார் KV தங்கபாலு. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் 2 முறை 3 முறை தோற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருப்பதால் திமுக தரப்பில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு தோற்பதற்காகவே காங்கிரஸ் தொகுதிகளை பெறுவதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் குமுறுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, தொகுதிகளை தேர்ந்தெடுத்ததிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை, விருதுநகர் தொகுதிகளை விட்டுக் கொடுத்தது அந்த தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி இறுதி நாள். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தனது வேட்பாளர்களையே இறுதி செய்யாமல் இருப்பது திமுக கூட்டணி கட்சிகளை திகைக்க வைத்திருக்கிறது.